வணக்கம். பாகம் 2 கடகராசி முதல் கன்னி ராசி வரைக்குமானவை. கடகராசி அன்பர்களே, இடப்பெயர்ச்சி, சகோதரருடன் கருத்து வேறுபாடு, உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு, தந்தையுடன் கருத்து வேறுபாடு, சிலருக்கு தந்தையுடன் பிரிவு ஏற்படக்கூடும். காதுகளில் வலி வேதனை இருக்கலாம். புதிய வேலை கிடைத்தல், அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைத்தல், வழக்கறிஞர்களுக்கு நீதிபதிகளுக்கு சாதகமான மாதம் இது. சிலருக்கு பங்கு வர்த்தகத்தில் நல்ல தனலாபம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிலருக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும். சிலருக்கு வண்டி வாகனங்களில் பிரயாணம் செய்யும் பொழுது கவனம் தேவை. சிலருக்கு வண்டி வாகனங்கள் சேதமடையக்கூடும் அல்லது பழுது ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வாகன விபத்து கூட நேரலாம். வெளிநாட்டிலிருந்து வேறு நாட்டிற்கு இடம்பெயர்தல், தாய்நாடு திரும்புதல், வெளிநாட்டில் வேலை கிடைப்பது, உறவினர்களின் பிரிவு, எதிரிகளை வெல்லும் சக்தி, எதிரிகளை வெல்லக்கூடிய உபாயங்கள் கிடைப்பது, மனைவி அல்லது கணவருடனான உடல்நிலையில் கவனம் தேவை. இவை அனைத்தும் கடகராசி அன்பர்களுக்கானவை. சிம்மராசி அன்பர்களே, அரசு வேலை, உயரிய பதவி, குடும்பத்தில் சுப நிகழ்வு நடத்தல், புதிய வேலை கிடைத்தல், ஒருவித மனோபயம் ஆட்கொள்ளும். சிலருக்கு அவமானம் ஏற்படக்கூடும். அதாவது குடும்பத்தில் பிறருடன் வாதிடும் பொழுது அவமானம் ஏற்படலாம். பணவரவு, நல்ல கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்க வாய்ப்பு, சகோதரருக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு, பங்குச்சந்தையில் சுமாரான லாபம் கிடைக்க வாய்ப்பு. சிலருக்கு தந்தையில் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். சிலருக்கு கடன் மூலம் தொந்தரவு, கவலை ஏற்படும். கடன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். இந்த மாதம் சுபம் அதிகம் ஏற்படும் மாதமாக இருப்பினும் சிலருக்கு கண்ணில் வலி வேதனை இருக்கும். சிலருக்கு அரிப்பு கூட ஏற்படலாம். நடன நாட்டியம் ஆடும் மங்கையர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதம். இவை சிம்மராசி அன்பர்களுக்கானவை. கன்னிராசி அன்பர்களே, புதிய வேலை கிடைப்பது, புதிய பொறுப்புகள் கிடைப்பது, அரசு வகையில் ஆதாயம், தனலாபம், வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி, வழக்கறிஞர்களுக்கு நல்ல மாதம், உடல்நிலையில் முன்னேற்றம். சிலர் புதுவிதமான உடை உடுத்தலாம். வாந்தி, காய்ச்சல், வயிற்றில் வலி, கட்டி இவைகளால் சிரமம் ஏற்படக்கூடும். சிலர் வழக்குகளை சந்திக்க நேரிடும், அதாவது அனாவசியமான வழக்குகள். சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் செல்ல வாய்ப்பு. நண்பர்கள் பகைவர்களாவர். சிலர் துக்க நிகழ்வுகளில் பங்கேற்கும் வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும். எதிரிகளிடமிருந்து பயம். சிலருக்கு வியாதி பயம் ஏற்படும். பங்குச்சந்தையில் உள்ளோர் லாபம் காண்பர். சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். கன்னிராசி பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் இது. அதாவது 360 டிகிரி 24/7 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் கன்னிராசி பெண்களுக்கு இந்த மாதம். இவை கன்னிராசி நேயர்களுக்கானவை. இத்துடன் பாகம் 2 நிறைவு பெறுகிறது. அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.